வாங்க மக்கா வாங்க, எங்க நாடக பார்க்க வாங்க. தாயமங்கல சகோதரிகள். தாயமங்கலம் சூளமங்கலம் தான் கேள்விப்பட்டிருக்கேன். தாயமங்கலம் அண்ணா இன்னைக்கு என்ன கிழமை? நேற்று வியாழக்கிழமை, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. கணக்கு எடுக்கணும். என்ன கெடுக்கணுமா? கணக்கு எடுக்கணும். கணக்கு பண்ணுவோம். கணக்கு எடுக்கலாமா? வாங்க. சரி அண்ணா, 1 எனக்கு 2 எனக்கு 3. அப்புறம் என்ன? அவர் யார் 4வது ஆளு? எனக்கு 1. யார் நீங்க? தெரியலையா? எனக்கு எதுவுமே இல்லை. தெரியலையா? அவனுக்கு அவிச்சு வச்சேன். நல்லா பாரு, நல்லா பாரு. எதா என்னத்த நல்லா பாரு. என்னத்த நல்லா பாக்குற? என்னத்த நல்லா பாக்குற? இடம் பத்தலமா நீங்க வேற. புடிச்சு புடிச்சு அடிக்க அப்படியே முத்தம் கொடுக்க வந்தாருன்னு சொல்லு. அங்கே சொல்லியா, அங்கே சொல்லியா. யாருக்கு அம்மா கொடுக்கணும். புடிச்சு ஆயல் யார் அவரு? நமது இனத்தவருமா? இனத்தவர்னா யாரு? யாருங்க? சொந்தக்காரன். சொந்தக்காரன். என்ன சொந்தக்காரன்? நம்ம அப்பா இருக்காருல, அவங்க அப்பா கூட பிறந்த அத்தை இருக்காருல்ல, அத்தை மாமா இருக்காருல்ல, மாமாவோட சித்தப்பா இருக்காருல்ல, சித்தப்பாவோட அண்ணன் இருக்காருல்ல, அண்ணனோட அண்ணி இருக்காருல்ல. பொத்து அடிக்கடி ஞாபகப்படுத்துங்களா? என்னானே போனே, நான் கூட பேச மாட்டேன். சரி வாட வாட வாட. என்னையே அந்த பிள்ளைன்னு விட்டுட்டேன். ஏய், நமது இனத்தவருமா? இனத்தவர்னா யாரு? வேடுவரு. வேடுவருக்கு இங்க வந்திருக்காரு. அவருக்கு சாமான காரணமா? அவருக்கு சாமான காரணமா? சாமான காரணமா? உனக்கு எந்த சாமியா இருக்கு? அண்ணா சாமான் இல்லையா? உனக்கு சாமான் எம்எல்ஏ வாங்கிக்க. உள்ள வந்து இருக்காண்டு நீங்க தேடி வந்தது. தங்கச்சி என்ன ஒண்ணு நான் தேடி வந்து என்ன கோவமாவே பேசுற? பூனா அவனை பார்த்தாலே சிரிச்ச பயம் இல்லையா? இதோட சேர்ந்தா அப்படித்தான். பிள்ளைய வளர்க்க தெரியலப்பா. நல்லா தூக்கி போட்டு போட்டுதான் வளர்த்தேன். சின்ன பிள்ளைல தூக்கி போட்டு குத்தி இருக்கணும். நீ நீ எதுக்கு எடுத்தாலும் கோவப்பட பூ கூட பேசவே மாட்டேன். கோவப்பட மாட்டேமா, சும்மா சும்மா கொட்டாயா விட்டுக்கிட்டு இருந்தா. அவர் ஒண்ணு நீங்க விட அண்ணன் மாதவண்ண வேற கொட்டாய விட்டுக்கிட்டு. அது குறிக்கோள். மான் தமது திரைவனத்துக்குள் நுழைந்து விட்டதா? யாருடைய மான்? அவருடைய மான். யார் அவரு? வேடுவரு. வேடுவதற்கு இங்க வந்திருக்காரு. அப்படித்தான் மான காணு வந்திருக்காரு. யாருடைய மான? அவருடைய மான். யார் தேடி வந்திருக்கா? யார் தேடி வந்திருக்கா? இதோட விடிய அடையாளம் கட்டுறியா? அப்புறம் மான நீங்க 2 பேரும் பாத்தீங்களா? பாக்கல. மான் வரல, பாக்கல. யார் இப்ப மான தேடி வந்திருக்கான்றீங்க? இல்ல, எதுக்காக நம்ம இடத்துக்கு தேடி வந்திருக்காரு மான? எதுக்காக மான தேடி வந்திருக்காரு வேடுவரு? எதுக்கு மான தேடி? தங்கச்சி கேட்கிறேன், பதில சொல்றது இல்லையா? நான் பதில சொல்ல அதுக்கு. மான எதுக்கு தேடி வந்தேன் தெரியுமா? நாளை கொடுப்பாங்க திருப்பரங்குன்றத்துல பொங்கச்சோறு. எதுக்கு தேடி வந்திருக்காரு எடுத்துல நான் சொல்லணும் இல்லையா? சொல்லியா? அங்க இருந்தே சொல்லியா? அங்க இருந்தா வராது. எனக்கு அங்க வந்தா சொல்லு. அந்த வாசத்துக்கு அப்படி வர்றாரு. சரி அண்ணா, நீங்க மான பாத்தீங்களா? மான பாக்கல. அப்ப போய் கண்ணு கருத்துனாங்க. மாப்பிள்ள தங்கச்சி. சரி தோழியா சொல்லிட்டாங்க. வாங்க அண்ணா, எதுக்காக வந்திருக்காரு வேடுவரு? எதுக்காக வேடுவர் வந்திருக்காரு? ஏமா ஒரு மனுஷனை ஒரு தடவை கொல்லலாம், ஓயாம எதுக்கு வந்திருக்காரு? எதுக்கு? ஏயா தங்கச்சி அப்படி அடிக்கிறாங்க, நான் அடிக்க கூடாதா? உனக்கு தான் படுறதுக்கு இடமே இல்லையே. சும்மா யாரும் அடிச்சு விட மாட்டேங்குது. சரி மாடு பாத்தியா? தங்கச்சி பத்திரம் நஞ்சை கலியலி நாயகனாம் நெஞ்சில் இருந்து எங்கள் நம்பிராஜன் ஆட்சி செய்யும்.
இந்த குறிஞ்சி வைத்திருக்கிறவரே இந்த மேடுவரை வருக வருக. அறம், திறம், ஆன்மீகம், அன்பு, பண்பு, ஆற்றல், செயல், ஒழுக்கம், ஒப்புமை, உணர்ச்சி இவைகளெல்லாம் போற்றப்படும் என்பதை உணர்த்துகிறேன். இவரையை பிறந்திருக்கும் வேடுவ மாமணியை வருக வருக என்ற என் சார்பாகவும் இந்த நாட்டு மக்களின் சார்பாகவும் வருக வருக என்று வரவேற்கிறேன். நீங்க யாரும் எதற்காக வந்திருக்கீங்க, என்ன காரணமாக வந்திருக்கீங்க என்பதை என் நண்பன்மார்களும் தோழிமார்களும் ஒவ்வொருமாக எடுத்து சொன்னாலும் எங்க நீங்க சொல்லுங்க, எதுக்காக வந்திருக்கீங்க? தலைவியே வேடுவரே காணமையிலட கருமையில் ஒளியெழுப்ப தானமாய் மலர் கூட்டம் தன்மனம் தான் பரப்ப சாஸ்திர பந்தலிட்டு சதுரங்க கொடமைத்து நேர்த்தியாய் சிமலைக்கு நிற்கின்ற அன்பும் அறிவும் நிறைந்த பெண்ணே, இன்றைய வேட்டையில ஒரு அழகான மானை பார்த்தேன். ஆஹா, மான் என்றால் மான், அதற்கு நிகர் அதேதான். அவர் வரவுள்ள மான். இந்த மானை பார்த்த உடனே மானை பிடிக்க வேண்டும், பிடித்து கட்டி அணைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டது. மான் பக்கத்துல போனேன், என்ன பார்த்தது ஓட ஆரம்பிச்சிருச்சு. நான் விடுவேனா, நான் உடனே மான் ஓட, நான் ஓட, மான் பண்ணும், நான் பெண்ணுமா வந்திருக்கலே இங்கே பூந்துருச்சு. இங்கே பூந்த மான் உங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா என் மான் சாதாரணமான கிடையாது. ஆண்டவன் எல்லாத்துக்கும் ஒண்ணு கொடுத்தேன். பீமனுக்கு மல்லு தந்தார், அர்ஜுனனுக்கு புல்லு தந்தார், கோயிலுக்கு கல்லு தந்தார், நாக பாம்புக்கு புல்லு தந்தார், மனிதனுக்கு நெல்லு தந்தார், கல்லுக்குள்ளருக்கு தேரைக்கு உணவு தந்தார், இருள் சுழ்ந்தவளர் கொடியை தந்தார், எனக்கென்று இந்த அழகான மனை தந்தார். அப்பேற்பட்ட மான இன்று எனது வேட்டைகளை பார்த்தேன். ஆனா மானோட பார்வை என் மனதை கொள்ளை கொண்டு விட்டது. நானும் வேட்டையிலே தனிமான பார்த்திருக்கேன். கலைமான், கவரிமான், கஸ்தூரிமான், சீரத்தினர்மான், பராசரகமான், ரலைமான், நவிமான், புள்ளிமான், இப்படி எத்தனை மான்கள் இருந்தாலும் அத்தனை மான்களிலும் சிறப்புள்ள மான் கவரிமான். அந்த இனத்தை சேர்ந்தது இந்த மான். அதனாலதான் இந்த மானை அன்பால பிடிக்க வந்திருக்கிறேன். அடிச்சு பிடிக்க மனசு வரல, அதனால என் மானு இந்த இடத்துல இருக்கு. எப்படி இருக்குன்னா, அத்தனை வந்து மாடு ஒண்ணு ஓடி வந்து உள்ள இருக்கு, ஓடி வந்து உள்ள இருக்கு. ஓடி வந்து உள்ள இருக்கு, ஓடி வந்து உள்ள இருக்கு. தெரியுத பிடிக்கிறவே உதவி நாடு செய்ய வேணும். அழகுள்ள மாடு, ஆசைப்பட்ட மாடு, இது அழகுள்ள மாடு, ஆசைப்பட்ட மாடு, அழகுள்ள மாடு, ஆசைப்பட்ட மாடு. என்னுடைய மான் உங்க இடத்துல இருக்கு. நான் சீக்கிரமா பிடிக்கணும். உங்க சம்மதம் எனக்கு வேண்டும். வேடுவரே, தங்கள் வேட்டையாடி ஒரு வேளையிலே ஒரு மானை கண்டதாகவும் அதை துரத்தி வந்ததாகவும் வந்த மான் இந்த நிலத்தில் பூந்ததாகவும் சொன்னார்கள். அது நீங்க வந்த வேலை. ஏன்னா ஒரு விஷயம், மானை தேடி வந்திருக்கீங்க, நீங்க வேட்டையாடுறவரும் மானை தேடி வந்திருக்கீங்க அப்படின்னா ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா நாங்க இங்க வந்து கண்ணு கருத்துமாக காவல் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இவ்வேளையிலே தாங்களுடைய மான் இங்கு வந்திருப்பதாக தாங்கள் கூறுவது வேடிக்கையாக இருக்கின்றது. ஏன்னா என்னுடைய காவலை மீறி ஒரு வீட்டில் பூச்சி கூட இங்க வர முடியாது. அப்படி இருக்கும் வேளையில என்னுடைய எல்லா காவலை மீறி உங்களுடைய மான் எப்படி இங்க வந்துச்சு நீங்க சொல்றீங்க? பேசுங்க. உங்க காவலை மீறி வீட்டில் பூச்சி கூட உள்ள நுழையாதா? கண்டிப்பாக. அப்படி கண்ணு கருத்துமாக காவல் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இவ்வேளையில உங்க மான் வந்ததா சொல்றீங்களா? எப்படி வந்துச்சு உங்க மானு? இந்த கண்ணு இமை இருக்க பாத்தியா? ஆமா. இந்த இமை உள்ள தூசி போக கூடாதுன்னு சொல்லிதான் மூடி மூடி எடுத்துக்கிட்டே இருக்கு. சரி. அப்படி இருந்து உள்ள தூசி போகுதா இல்லையா? அதுக்கு உள்ள பூந்துருச்சு. உள்ள போய் பாரு, இல்ல என்ன பார்க்க விடு. அதையே நான் உங்ககிட்ட திருப்பிக்கிட்டு கேக்குறேன். வெள்ளிமலை வந்து இந்த வேல்மலைக்கு மானை தேடி வந்திருக்கீங்க. ஏன் உங்க கண்ணுல எதுவும் தூசி பட்டிருக்காதா? அப்படி பட்டிருக்கும் வேலையில உங்க கண்ணுக்கு தெரியாமலே வேற எங்கிட்டாவது உங்க மான் போயிருக்காதா? நான் கேட்பேன்ல. இந்த இடத்துக்கு தலைவி நான் என்ன சொன்னேன்? மானு தெரிய வந்தேன்னு சொன்னேன். நீ என்ன செஞ்சிருக்க? இந்த இடத்தினுடைய தலைவி நான் என்ன சொன்னேன்? மானு வரல. என்ன அங்கிட்டலாம் வர முடியாது.
அப்படிலாம் கிடையாது. அங்கிட்டே போங்க. அங்கிட்டு வாஸ்து தெரியல, இங்கிட்டே பேசுங்க. ஏன் யாருக்கு உனக்கு வாஸ்து சரி? ஆமா ஆமா. ஏன் அங்கிட்ட இருந்துட்டு பேச்சா பேசுன வரது அதெல்லாம் கேக்குது, பேசுங்க. இந்த இடத்துல வந்து நிக்கிறேன். நான் மானு வந்துச்சுன்னு சொன்னேன். நீ தேடி பாத்தியா? நான் மானு வரல. என்ன வரல? என்ன எப்படி சொல்ற? இல்லாத மானம் இல்லைன்னு சொல்ல முடியும். நான் உள்ள இருக்கேங்கிறேன். நான் இல்லைன்றேன். நான் உள்ள இருக்கேங்கிறேன். ஏங்க இருக்கிற மானம் இல்லைன்னு சொல்றதுக்கு எனக்கு ஒண்ணு அவசியம் கிடையாது. சரியா? என் பொருளுக்கு நீ ஆசைப்பட்ட. என்னது? என் பொருளுக்கு நீ ஆசைப்படுற. அப்படி ஆசைப்படுறவங்கள நாங்க கிடையாது. நான் உங்க பொருளுக்கு நாங்க ஆசைப்படல. நீங்க ஊரா விட்டு பொருளுக்கு நீங்க பேராசைப்படுறீங்க. நீ இதுக்கு இப்படி அலையாத. ஆனா நீங்க இதுக்கு இப்படி நீங்க அப்படி அலையாத. என் பொருளை வச்சுக்கிட்டு நீ தர மாட்டேன்னு சொல்ற வந்து. அடுத்த விட்டு பொருளை தேடி வந்திருக்கீங்க பாருங்க. நீங்க ஒரு வீடு வரா. அடுத்த விட்டு பொருளை பேராசைப்பட்டு நீங்க தேடி வந்திருக்கீங்களே. எது அடுத்த சொத்து? அப்ப யார் சொத்து இந்த மானு? இந்த மணி எனக்காக பிறந்தமா? எப்படி உங்க கூட பிறந்த மானா ஒட்டிக்கிட்டு பிறந்த சார்? இது சிறு சாரகம்பதை எனக்கு தெரியும். எப்படி தெரியும்? மானு சிறு சாரகம்பதை எனக்கு தெரியும். பக்குவத்துக்கு வரட்டேன் அப்படின்னு விட்டு வச்சிருந்தேன். இப்ப நல்ல பக்குவத்துக்கு வந்துருச்சு. பிடிக்கிற பக்குவத்துக்கு வந்துருச்சு. இப்ப நீங்க ஒரு தடவை என்ன பிடிக்க விட்டா உங்க இஷ்டத்துக்கு நீங்க மான தேடி வருவீங்க. உங்க இஷ்டத்துக்கு மான விளையாட விடுவீங்க. அதெல்லாம் விளையாட விட்டு இல்லாத இடத்துல மான தேடி வந்தா என்ன நியாயம்? இந்த இடத்துக்கு தலைவி கொடுக்கக்கூடிய மனப்பக்கம் உனக்கு இருக்கணும். ஏன் பாருங்க, உங்களுக்கு குறிக்கோள் இருக்கணும், கொள்கை இருக்கணும். அம்மா நான் சரியா வந்திருக்கிறேன். மானை தேடி கொடுக்கக்கூடிய மனப்பக்கம் பேசணும். அப்ப இனி பேசற பேசுங்க. அப்ப நீ பேசு. நல்லா இருக்கே. இது நல்லா இருக்கே. பரவாயில்ல. இது பரவாயில்ல. ஆயிரம் மானை தேடி வந்திருக்கீங்க அப்படின்னா ஒரு நம்பிக்கை வேணும். ஒரு மனிதனா பிறந்து விட்டா அவனுக்கு நம்பிக்கை முக்கியம். வெள்ளி மலர்ந்து வேல்மலைக்கு மானை தேடி வந்திருக்கீங்கன்னா இந்த இடத்துடைய தலைவினா நீங்களும் எங்க இனத்தவரு. மானு இல்லைன்றேனா ஒரு நம்பிக்கையோட வேற எங்கேயாவது போய் உங்க மானை தேடி போகணும். சரிம்மா மானு இல்லையாமா போயிட்டு வரேமா அப்படின்னு இடத்த காலி பண்ணி போய்கிட்டே இருக்கணும். இல்லாத மான இருக்குன்னு சொன்னா எப்படி ஏத்துக்கிற முடியும்? இருக்கிற மான இல்லைன்னு சொல்றதுக்கு எனக்கு ஒன்னும் அவசியம் கிடையாது. இல்லாத மான இல்லைன்னு சொல்ல முடியும். பாருங்க இருக்குன்னு சொல்ல முடியும். மானை பார்த்த உடனே அந்த மானை எப்படி பிடிக்கணும், எந்த இடத்துல பிடிக்கணும், எப்படி எல்லாம் பிடிக்கணும், அந்த மானை எந்த கால நேரத்தோடு பிடிக்கணும் அப்படின்னு ஒரு நுணுக்கங்களை வகுத்து இருக்கணும். இங்க வந்து உங்க திமுறையும் உங்க சட்டத்தையும் ஜவுடாலையும் இங்க வந்து காமிச்சீங்கன்னா நான் சும்மா இருப்பேனா? மானை பார்த்த உடனேயே அன்போட மானை தேடி போயிருந்திருக்கணும். அன்போட மானை தேடி போனீங்களா? கையில வச்சிருக்க அம்போட மானை தேடி போனீங்க. அன்போட மானை தேடி போயிருந்திருக்கணுங்க. அதை விடுத்து கையில வச்சிருக்க அம்போடையும் பம்போடையும் கம்பையும் தூக்கிக்கிட்டு தெம்பையும் இழந்து சம்போடு அம்போடுங்க வந்து நிக்கிறீங்க. கடைசியில உள்ளுக்கு இருக்கிற புத்தால செம்பு கூட கிடைக்காது. சரியா? அவங்க அன்போட மான தேடி போங்க. அன்பு சொல்லியிருக்கிறார்கள். போயிட்டு வாங்க, இடத்த காலி பண்ணுங்க. போதும் நகலாவே முடியாது. அங்கிட்டே போலாம். எங்களுக்கு என்ன தூக்க தெரியாதா? இதையும் தூக்குவேன் அதையும் தூக்குவேன். ஒத்த புள்ள பத்தவ மான தூக்குங்க, அப்புறம் நீங்க மைக்க தூக்கணும். ஒத்த புள்ள பத்தவ 10 புள்ள பத்தாலும் வைத்தியம் சொன்னாலா? ஏன்னா ஊருக்கே பாப்பார வைத்தியம், உனக்கு யார வைத்தியம் பாப்பார வைத்தியம் தாங்கலாம். சரி பேசு. வாய வச்சா எடுக்க மாட்டேங்கிறிய. இல்ல வாய வச்சா எடுக்க மாட்டேங்கிறிய. இவன் பத்திருக்கிறது ஒத்த புள்ள. இவன் சொன்னாலும் 10 புள்ள பத்திரங்களை பார்த்து அடியே அடியே பிள்ளைக்கு மருந்து இப்படி தாண்டி அரைச்சு கொடுக்கணும்னாலா அந்த ஏன் ஊடல பேசுற மறந்து போயிடுமா? எனக்கு மறக்காது, உனக்கு மறந்து போயிடும்ல. எங்களுக்கெல்லாம் ஒண்ணு மறக்காது. பொம்பளைக்கு அடக்கம் தேவை. ஆம்பளைக்கு பொறுமை தேவை. பொம்பளைக்கு முதல்ல ஆம்பளை எப்படி பேசணும்னு தெரிஞ்சு பேசணும். பொறுமை இல்லாத ஆம்பளைய கண்டாலே எனக்கு முதல்ல முடிக்காது. சரியா? சரி பேசுமா. நீ பேசிட்டு நான் பேசுறேன். பேச விட்டா நான் பேசிக்கிட்டு இருப்பேன். சரி பேசுங்க. நான் பேசுறேன். பேசுங்க. பொட்ட கோழி கூவி பொழுது போறதில்ல. பொட்ட கோழி கூவி பொழுது முடிய போறதில்ல. தெரிஞ்சுக்க முதல்ல. நீ என்னதான் கத்தினாலும் என்னதான் கற்று எழுத்தர வாசித்தாலும் பெண் புத்தி. நான் என்ன சொன்னேன்? என் மான உங்க இடத்துக்கு வந்திருக்கு. மான பிடிக்க தெரியலன்னு சொன்னா மானை எப்படி பிடிக்கணும், எந்த இடத்துல பிடிக்கணும் ஏன்டா சொல்லிக்கிட்டு இருக்க? இந்த மானை எப்படி பிடிக்கணும் தெரியுமா? மானை அடிச்சு பிடிக்கிறதா இருந்தா பார்த்த இடத்துல அடிச்சு பிடிச்சிருப்பேன். அதுக்கு தான் சொன்னேன். அந்தரத்தை வில்லா கைந்தளத்தை அம்பாக்கி மந்திர தேர்வுல மான்வட்டை ஏறுவதற்கு சந்திரர் சூரியன் தான் பொறுத்த ஆவணத்தை வந்து விளையாடி விளையாடு கண்ணமா மனமை இருந்து பார்ப்போம். அந்த மாதிரி பார்த்து இடத்துல அடிச்சிருப்பேன். ஆனா இதுக்கு உசுறு இருக்குமே. இந்த மாடு உசுறு போச்சுன்னா இந்த உசுறு தாங்குமா? ஏன் ஜவரியா? என் நெஞ்சிலே அடிப்பேன். நான் அடிப்பேன். உனக்குன்னா இதுக்காக என் உசுரை கொடுப்பேயா? இந்த உசுருக்கு தானே இருக்கு. இது புரிஞ்சுக்கிறதா? கொஞ்சம் எடுத்து சொல்றது இல்லையா முனிசாமி? கொஞ்சம் எடுத்து சொல்றது இல்லையா? இந்த உசுருக்கு தானே இருக்கு. புரிஞ்சுக்கிறதா? அங்க வர என்னையே பாக்குது. அங்க வர மாடு எப்படி பாக்குது? காந்த மாதிரி இழுக்குதியா? இந்த உசுறு தானே இருக்கு. புரிஞ்சுக்கிறதா? வடை கட்டி பிடிச்சிருப்பேன். மயக்கப்பட்டு விழுந்து வச்சுனா
குழி வெட்டி பிடிச்சிருப்பேன், காலை நொண்டியா போச்சுன்னா இதெல்லாம் ஏசுக்கல, கைப்பிடியா பிடிக்கணும், இந்த மாடை பிடிக்கணும், இது ஒரு அணைப்புனா அணைக்கணும், இதை பிடிக்கணும், அதை பிடிக்கணும், அத மான இத ஒரு அணைப்புனா அணைக்கணும், அணைக்கிற அணைப்புல என்னைக்கு இது என்ன நினைக்கணும் அப்படின்னு நினைச்சு வந்திருக்கிறேன். ஏன்னா அணைக்கிற அணைப்பு ஓரமா இருக்கணும். என் மானு காட்டுல என்னத்தை திங்குமோ அப்படியே கொழு கொழு கொழுன்னு இது அந்த இடத்துல பிடிச்சா நல்லா இருக்குமா, இல்ல இது அங்க பிடிச்சா நல்லா இருக்குமா, இல்ல இது இந்த இடத்துல பிடிச்சா நல்லா இருக்குமா, மனசு இடத்துல படக்கு படக்கு படக்குன்னு அடிச்சு கிடக்கு. நீ வந்து மானி என்கிட்ட எப்படி பிடிக்கணும்னு என்கிட்ட சொல்றியா? என்ன ஒரு தடவை பிடிக்க விட்டு பார்க்கணும், அப்பதானே தெரியும். ஆத்தாடி ஆத்தா மனுஷன் என்ன அப்படி பிடிக்கிறாரு, இன்னொரு தடவை பிடிக்க மாட்டாரா, இன்னொரு தடவை பிடிக்க மாட்டாரா, மானு சாகந்தட்டிக்கு நினைச்சிட்டு கிடக்கேன். அப்படி பிடிப்பேன் நானு. என்கிட்ட வந்துட்டு மானை எப்படி பிடிக்கணும்னு சொல்லக்கூடாது, புரியுதா? இதுக்கு முன்னாடி நான் ஒன்னு நினைச்சிருக்கேன் தெரியுமா? இதுக்கு முன்னாடி ஒன்னு அணைச்சிருக்கேன், உன்னை பிடிச்சிருக்கேன், உன்னை முத்தம் கொடுத்திருக்கேன், எல்லாம் செஞ்சிருக்கேன், என் வீட்டுல வச்சிருக்கேன். இப்ப இதை இதுக்கு பிடிக்க வந்திருக்கிறேன். ஆண்டவே எதுக்கு 2 கையை கொடுத்திருக்கேன்? ஒரு கைக்கு ஒரு மானி என் வீட்டுல இருக்கு, இன்னொரு கைக்கு மானம் வேணுமா இல்லையா? அதனாலதான் இதை கோர்த்து கொஞ்சலாமே, இதை கோர்த்து கொஞ்சலாமே அப்படின்ட்டு வந்திருக்கிறேன். அதை விட்டு மானை எப்படி பிடிக்கணும்னு என்கிட்ட பேசக்கூடாது. இந்த இடத்துக்கு தலைவி நீங்க கொடுக்கக்கூடிய மனப்பக்குவம் இருக்கும்னு ஆரம்பத்திலேயே சொல்லியிருக்கேன். ஏன்னா ஒரு அரச சபையில முனிவர் போய் உபதேசம் பண்றாரு. ஒரு அரச சபையில முனிவர் போய் உபதேசம் பண்றாரு. அவருடைய உபதேசத்தை கேட்டு மகாராஜா என்ன செய்யறாரு, தங்க தட்டு நிறைய பொற்காசை கொடுக்குறாரு. அப்ப அந்த முனிவர் பொற்காசு எனக்கு வேணாம் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப என் ராஜ்யத்துல பாதையை தரேன், அதையாவது வச்சுக்கங்கன்னு சொன்னாரு. அதையும் வேணாம்னு சொல்லிட்டாரு. அப்ப மந்திரியை கூப்பிட்டு ராஜா கேட்கிறாரு, மந்திரியாரே பொற்காசு முனிவரை கொடுத்தே வேணாம்னு சொல்லிட்டாரு, என் ராஜ்யத்துல பாதையை தரம்னு சொன்னேன், அதையும் வேணாம்னு சொல்லிட்டாரு, என்ன செய்யலாம் மந்திரியார்? என்ன போது மந்திரி ஒரு யோசனை சொல்றாரு. உடனே மகாராஜா விறுவிறுன்னு அரண்மனைக்குள்ள போனாரு. ஒரு பசுமாட்டை பிடிச்சிட்டு வந்தாரு, முனிவர் கையில கொடுத்தாரு. அப்ப காசு வேணாம்னு சொன்னவரு, ராஜ்யம் வேணாம்னு சொன்னவரு பசுமாட்டை கொடுத்த உடனே 2 கையை எடுத்து கும்பிட்டு வாங்கிட்டாரு. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு தாயாகப்பட்டவள் தன்னுடைய குழந்தைக்கு மாத்திரம் தான் பால் கொடுப்பா. ஒரு தாயாகப்பட்டவள் தன்னுடைய குழந்தைக்கு மாத்திரம் தான் பால் கொடுப்பா. ஆனா பசுமாடு அப்படி இல்லை. ஒரு 5 அறிவு படைத்த பசுமாடு எல்லா உயிர்களுக்கும் பால் கொடுக்கும். அப்ப 5 அறிவு படைத்த பசுமாட்டுக்கு கூட கொடுக்கக்கூடிய மனப்பக்குவம் இருக்கு. அது உனக்கு ஏன் இல்ல? ஏமா அது உனக்கு ஏமா இல்ல? கொடுக்கக்கூடிய மனப்பக்குவம் ஏன் இல்ல? இல்ல ஒரு சொத்தை கேட்டனா, இல்ல வேற என்னத்தையும் கேட்டனா? எனக்கு சொந்தமான மானு உங்க இடத்துல இருக்கு ஐயா, உங்களுக்கு இல்லாததா? உள்ள வாங்க ஐயா காட்டுறேன். ஐயா ஐயா விடுவரே, உங்களுக்கு இல்லாததா? உள்ள வாங்க ஐயா காட்டுறேன். இதுதான் என் இடம், பிடிச்சுக்கங்கய்யா, நல்ல மனசா பிடிச்சுக்கங்கய்யா. ஒரு வார்த்தை அதுக்காக தான் நின்றுகிட்டு இருக்கேன், வேற எதுக்காக நினைக்கலாமா? புரியுதா? நல்ல ஒரு பேச்சு, நான் பாராட்டக்கூடிய ஒரு விஷயம், பாராட்டுறேன். எனக்கு விளம்பரம் பிடிக்காது. ஆமா அப்படியே விளம்பரம் பண்ணிட்டாங்க. ஆகிலா பேசுறேன். உங்களுடைய பேச்சு பாட்டுகள் எல்லாம் ஏத்துக்கலாம், ஆனா மானுங்க தான் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க பாருங்க, அதை மட்டும் ஏத்துக்கிறவே முடியாது. ஏன்னா பழமொழி சொல்றீங்களே, பழமொழி. ஏன்னா நீங்க வைத்தியத்துக்கு ஒரு பழமொழி சொல்றீங்க, அதே வைத்தியத்துக்காக ஊருக்கே பாப்போம், உனக்கு யார வைத்தியம் பார்ப்போம் வைத்தியன்றது மாதிரி நீங்க ஊருக்கெல்லாம் வைத்தியம் பார்க்கறது அப்புறம் இருக்கட்டும், உங்க பைத்தியத்துக்கு முதல் வைத்தியத்தை பாருங்க அப்படின்னு சொன்னது மாதிரி ஆசைப்பட்டிருக்கேன் அப்படி சொன்னீங்கன்னா நான் என்ன ஆசைப்பட்டிருக்கேன் இந்த இடத்துல? நான் ஆசைப்படுறேன்னா இல்ல நீங்க பேராசைப்படுறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க தான் முதல் பேராசைப்படுறீங்க, சரியா? ஏன்னா ஓடி போனமான தேடி வர்றதே ஒரு பேராசை தான். ஒரு மனிதனுக்கு ஆசை என்பது முக்கியம். ஆசை இல்லாத மனிதன் அரண் மனிதன் என்பார்கள். ஆக ஒரு கடைக்கு போய் ஒரு பொருளை வாங்க போறோம்னா அந்த கடையில எல்லா பொருளுமே நல்லா இருக்கும். அப்ப மனிதனின் மனசுக்குள்ள ஒரு ஆசை வரும். ஆக அந்த பொருளை வாங்கலாமா, ஆனா இந்த பொருளை வாங்கலாமா அப்படின்னு எல்லா பொருளை பார்த்தாலும் அந்த மனிதனின் மனசுக்குள்ள ஆசை வரத்தான் செய்யும், இது இயற்கை. ஆனால் அதுவே பேராசையா மாறிவிட்டால் பின் விளைவு என்ன? ஆபத்தில் போய் முடியும் என்பதை தாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன் சொல்ல வரேன்? வண்டு விழி செண்டு மொழி கூட உதையே சீத்த வழிய சியண்டு உரைப்போர் உண்டு கட்டரம் பேரே அதை கொன்றுதன்று ஆடாய் பாம்பை. ஆக இன்பம் பெருக பெருக காமம் பெருகிவிடும், காமம் பெருக பெருக ஆசை பெருகிவிடும், ஆசை பெருக பெருக பேராசை மாறிவிடும், பேராசை பெருக பெருக பெரும் நஷ்டமாகிவிடும். ஆக பேராசை கைவிடுத்து ஆசை அப்படின்ற மனதோட வேற எங்கேயாவது போய் மான தேடுங்க. ஏன்னா அண்ட புலையும் ஆகாச புலையும், இந்த அண்ட புலையும் ஆகாச புலையும் அசுர புழுகனை விட நீங்க அதர் வேக புழுகனா இருக்கீங்க. ஏன்னா பொய் சொல்வதற்கு ஒத்திகை தேவைப்படும், உண்மை சொல்வதற்கு ஒத்திகை தேவையில்லை என்பார்கள். ஆக மான் வேகமோ மனோவேகம் என்று சொல்வார்கள். அப்படி ஒரு மானை துரத்தி பிடிப்பது என்பது ஒரு மிகப்பெரிய காரியமாகும். உங்ககிட்ட இந்த தைரியம் இருக்கா அப்படின்றது எனக்கு தெரியல. இருந்தாலும் நீங்க மானை பிடிச்சிருவீங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதே போல என் மேல நீங்க நம்பிக்கை வச்சு வேற எங்கேயாவது போய் உங்க மானை தேடுங்க, போயிட்டு வாங்க.
பேசுங்க, என்ன மௌனம்? இங்க கவனம் இருக்கணும், சரியா? எல்லாம் கவனமா இல்லாதனாலதான் மானம் எங்கிட்ட விட்டுட்டு இங்க வந்து தர்றீங்க. நீ என்னதான் கத்துனால நான் தான் பிடிச்சி முத்தம் கொடுக்க போறேன். நீ என்னதான் கத்து புடிச்சுட்டு தூக்கிட்டு போறவே நான் தான். ஏன்னா மான புடிச்சு முத்தம் கொடுக்க போறான். என் பார்வையில இருந்து தப்ப முடியுமா? அது இதுல இருந்து என்னங்க தெரியுது? மான எங்கயாவது முத்தம் கொடுக்கறது நம்ம கட்டக்கமா மான புடிச்சு முத்தம் கொடுக்கணுமா? ஏன்னா பேராசை இல்லையா? அவன் நாய்க்குட்டியை புடிச்சிட்டு முத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நான் மான புடிச்சு முத்தம் கொடுக்க பாருங்க. மான பிடிக்கணுமா, கொஞ்சணுமா, முத்தம் கொடுக்கணுமா? இன்னொரு முக்கியமான விஷயம். என்ன விஷயம்? இந்த மான புடிச்சு என் வீட்டுல உன்னை வச்சு குட்டி வேற போட வைக்க போறேன். குட்டி குட்டி ஓட வைக்க போறேன். அது மாத்திரம் இல்ல, அப்படியே காலம்புற தடவி கொடுத்துக்கிட்டே இந்த மான தடவி கொடுத்துக்கிட்டே இருப்பேம்மா. அதான் சொன்னாங்க, மப்பு கொண்ட மாமியா உப்பு கண்டம் கேட்டாலாம். மப்பு கொண்ட மாமியா உப்பு கண்டம் கேட்டாலாம். அந்த கதை மாதிரி பேச கூடாது. அதாவது நீங்க சொல்ல சொல்ல எனக்கு எச்சு ஊறுது. எது எச்சு ஊறுது? அதை தொடச்சிட்டு பாருங்க. அதே சொன்ன கரிகிறது இங்கலாரை காணவன் மூன்றாலும் இருதலை புற்றில் நாகம் என்று முறையதென்று விடுதலை வேடன் கையில் ஒருப்பதை நரம்பை கவி நரியினார் பட்டவாடு நாளை நாம் படமே போற கதை மாதிரி ஆகக்கூடாது. ஏன்னா ஒரு வேடனாகப்பட்டவன் மதகரின்னு சொல்லக்கூடிய மிருகத்தை அம்பால் அடிக்கிறேன். அந்த மிருகம் இறந்துருது. அப்ப இந்த வேடன் காலடியில ஒரு நாகம் கடந்து வேடனை திண்டி வேடனை இறந்துடுறேன். அப்ப இறந்த வேடை நாகத்து மேலதான விழுந்து நாகமே இறந்துருது. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு நரி என்ன செய்யுது, இந்த மதகரின்னு சொல்லக்கூடிய மிருகத்தை 6 மாசத்துக்கு சாப்பிடலாம், இந்த வேடனையை 3 நாளைக்கு சாப்பிடலாம், இந்த பாம்போ இன்னைக்கு பசிக்கு சரியா போச்சு அப்படின்ட்டு இந்த நரி எதையாவது போய் திங்க வேண்டியதானே. வேடை கையில வச்சிருந்தா பாரு வில்லு, அதுல உள்ள நரம்புல போய் வாய வச்சுச்சு. அது வெடுக்குனந்து பொட்டில் அடிச்சு செத்து போச்சு. காரணம் என்ன? அதிகமா ஆசைப்படுறதுனால. அதுக்கு தான் சொன்னேன் ஆரம்பத்துல, என் பொருளுக்கு நீ ஆசைப்படாத. என்னமா என்னைய ஏக்கிற, ஏட்டிக்கு போட்டியே பேசுற, என்னமா என்னை ஏக்கிற, ஏட்டிக்கு போட்டியே பேசுற, என்னமா என்னைய ஏக்கிற, ஏட்டிக்கு போட்டியே பேசுற, மாட்டிக்கிட்டு குளிக்க போற வள்ளியம்மா, மாட்டிக்கிட்டு குளிக்க போற வள்ளியம்மா, வள்ளி 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 மாட்டிக்கிட்டு குளிக்க போற வள்ளியம்மா, மாட்டிக்கிட்டு குளிக்க
பிடிக்காம போமாட்டேன் கற்றது ஒன்று கணக்காயிரம் மனத்தால் பெற்றதால் பெதை போற சுத்திரம் மற்றும் அதனை நல்லாடுக்கு நடந்து சொல்லி தன் பிளர்வை காட்டுவோமா ஏன்னா மானங்கதான் இருக்கு அப்படின்னு ஒத்த கால்ல நின்றுகிட்டு இருக்காரு. ரெண்டு கால்ல தான் நின்றுக்கிறாரு. பார்த்தா தெரிஞ்சு இல்லாத மானங்க தான் எதுக்கு எடுத்தாலும் இப்படி எல்லாம் வரக்கூடாது. பார்த்தா பயமா இருக்கு இல்லையா? இந்த இடத்துக்கு தலைவி அவன் கூப்பிடாம போய்கிட்டு இருக்கேன். எதுக்கு எடுத்தாலும் நெஞ்சில என்னன்னு கேட்க விட மாட்டேங்கிறிய. விடுவரே இல்லாத மாட தேடி வர்றது முதல் பேராசை. சரியா? அம்மாவுக்கு ஆசையே கிடையாது. என் பொருளை வச்சுக்கிடுவாங்களா தரமாட்டோம்னு சொல்லுவாங்களா? ஆனா எங்களுக்கு மாத்திரம் பேராசை. மாடை பிடிக்கணும் கொஞ்சம் முத்தம் கொடுக்கணும் அப்படின்ற பேராசையா உங்களுக்கு இருக்கு. ஏன்னா சாதாரணமா எடுத்துக்கிட்டோம்னா வீட்டுல ஆடு வளர்க்குறாங்க, மாடு வளர்க்குறாங்க, கோழி வளர்க்குறாங்க, நாய் வளர்க்குறாங்க, பூனை வளர்க்குறாங்க, கிளி கூட வளர்க்குறாங்க. மானை எங்கேயாவது வளர்க்குறத நம்ம கண்டிருக்கோமா? அந்த மானை நீங்க வளர்க்கணும்னு ஆசைப்படுறீங்க. இப்ப மாடு புல்லு திங்கும், நீங்க புல்லு திம்பீங்களா? யாரு சொன்னது மாடு புல்லு திங்கும்னு? என் மாடு புல்லாதீங்க. வேற என்ன திங்கும்? அதெல்லாம் திங்காதுமா. என் மானு எப்பேற்பட்ட மானு, எவ்வளவு சிறப்பான மானு. இந்த மானு பக்கத்துல என் மானு மாதிரி அதிசயமான மானு உலகத்துல கிடையாது. அப்படி ஒரு அழகான மானு. கண் எடுத்துக்கங்க, அப்படியே காண்ப மாதிரி இழுக்கு. அப்படியே வாய பாருங்க, அப்படி இருக்கு. அப்படியே அப்படியே இப்படி என் மானு பக்கத்துல என்ன தவிர எவனும் நெருங்க முடியாது. நெருங்கினா எரிஞ்சு செத்து போவேன். ஆகியாலே மான் இருக்கு அப்படி சொல்றீங்க, நான் இல்லைன்னு சொல்றேன். கேள்வி கேட்கணும். கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி வேட்டையாட வந்தவர் வேடுவர் நல்லவர், வேட்டையாட வந்தவர் பார்த்தமானே கையில் பிடிக்க மனம் இல்லை அப்படின்னு சொல்றீங்க. பின்பு இங்குதான் உள்ளது, அதை பிடித்து தாருங்கள் என்று சொல்வது பச்சை புலித்தனமாக இருக்கின்றது. ஆக தீர விசாரிக்க வேண்டும் என்ற முறையிலே உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். ஆகையால் இப்ப கேட்க போற கேள்விக்கு மட்டும் பதில சொல்லிட்டீங்கன்னா மான நானே புடிச்சு தரேன், நீங்களே போய் புடிச்சுக்கோங்க. என்னங்கப்பா? ஆகவே என்ன கேள்வி? இந்த கேள்வியை கேட்ட உடனே முடிஞ்சிருச்சா அப்படின்னு எந்திரிச்சு போனீங்கன்னு வச்சுக்கோங்க, இருந்து கடைசி வரை மாலை மாத்திர வரை இருந்து பார்க்கணும். ஆகவே தேடி வந்து மாநில கூறிய தூக்கிடுவோமா? அங்க லட்சண அடையாளத்தை கூட்டணி இருக்கு ஒன்று தெரிந்தால் செப்பண்டி, இல்லை என்றால் இந்த இடத்தை விட்டு தாங்கள் சருகண்டி. ஏமண்டி?
ஏன் அப்படி செப்பட்டியே நல்லா தானே இருந்த, நல்லா தானே இருந்த. இப்போ நல்லாதான் இருக்கேன். உன் பேச்சு சரியில்லையே. உங்களுடைய நடத்தை சரியில்லையே. நல்லா இருக்க, நல்லா பாக்குறதுக்கு லட்சணமா இருக்க. உன் பேச்சு நல்லா இருக்கு, ஆனா உன் பேச்சு சரியில்லையே. ஏமா செப்படி பக்கத்துல சக்குடி, செப்பண்டி இது எங்க போய் கத்த? சக்குடி திருப்பூரம் பக்கத்துல வேற இடத்துல அர்த்தங்க. சருகண்டினா போங்க அர்த்தம், ஏன் மண்டினா அண்ணேன்னு அர்த்தம். தெலுங்கு எங்களுக்கு தெரியும், தெலுங்கு எங்களுக்கு தெரியும். இங்க இந்த இடத்துல எதுக்கு பேசுற? ஏன் பேசக்கூடாதுன்னு உங்க சட்டமா? நாங்க அப்படிதான் பேசுவோம். அதுக்குதான் முதலே சொன்னேன், பொம்பளைக்கு அடக்கம் தேவைன்னு. அதத்தான் நாங்களும் முதல்ல சொன்னோம், ஆம்பளைக்கு பொறுமை தேவை அப்படின்னு. நாங்க பொறுமையா தான் இருக்கேன். நாங்க அடக்கமா தான் இருக்கோம். அடக்கமா தெரியலையே, பொறுமையா தெரியலையே. ஒரு பொம்பளை ஆம்பளை எடுத்து பேசலாமா முதல்ல? ஒரு பொம்பளை அடக்கமான பெண்ணை எப்படி பேசணும்? ஒரு பொம்பளை பார்த்து ஆம்பளை நீங்க திமிரா பேசலாமா முத? நான் திமிரா பேசலையே, நான் சட்டமா பேசலையே. நான் வாதம் பண்றியா? என்ன பிடிவாதம் பண்றீங்களா? இப்ப என்ன சொல்ற? இப்ப அடையாளத்தை சொல்லுங்கன்ற. அடையாளத்தை சொன்னா மான புடிச்சு தர்றேன். நீ பிடிச்சு தரியா? ஆமா. நீ பிடிச்சு அப்ப எனக்கு பிடிக்க தெரியாதா? அப்ப புடிச்சிட்டு போங்க, முத அடையாளத்தை சொல்லுங்க, அப்புறம் புடிச்சிட்டு போங்க. அடையாளத்தை சொன்னா பிடிச்சுக்கணும், நான் பிடிக்க விடணும். அடையாளத்தை சொல்லுங்கப்பா. அடையாளத்தை சொல்றேன் கேட்டு. சொல்லுங்க சொல்லுங்க. காயாத கனகத்தேயும் நின்றுள்ளவோ, காயாத கனகத்தே நின்றுள்ளாவும், காயாத கனகத்தேயும் நின்றுள்ளவுடற் காரிக ஏனோ மேயதமான் புல்மேயதமான் புலி மேபதமான் நல்ல ஜாதிமான், நல்ல ஜாதிமான் கமல் தலைவர்கள் நீந்து சொனந்து வளர்த்து முன்னேற்றமான் கமல் தலைவர்கள் நீந்து சொனந்து வளர்ந்து முன்னேற்றமான் காடுப்புறவர் கண்மணி என வளரான புயலுக்கு துள்ளி மேபாதமான் 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 அடிபெருத்து துணி சிறுத்து நுனி கருத்த பூங்குள்ள மாள்ள அடிபெருத்து துணி சிறுத்து நுனி கருத்த பூங்குள்ள மாள் துணி கருத்தவும் புள்ளமான் அடிமறுத்த முடி சிறுத்த நுனி கருத்தவும் புள்ளமான் அடிமறுத்து முடி சிறுத்து முடி கருத்து புள்ளமான் அடிமறுத்த முடி சிறுத்த நுனி கருத்தவும் புள்ளமான் அடிமறுத்து முடி கருத்து முடி கருத்து புள்ளமான் சாயாத கொம்புடன் இருந்தாலும் கொம்புரண்டு இருந்தாலும் சாயாத கொம்புடன் இருந்தாலும் அது தலை நிமிர்ந்து பாயாத மாண்ட மாண்பார கண்ட துள்ள ஒரு மாண்பார மாண்பார கண்டதுண்டோ பகல் பகுலனை மேல் போதல் நீரே
நான் கேட்டது மானை புள்ளி அடையாளம். மானுக்குள்ள அடையாளங்கள் தேடி வந்தது மானா இல்லை இனத்திறவையினா வயதுக்கு வயது நம்ம 2 பேரும் சேர்ந்தா எப்படி தெரியுமா? உன்னை விட்டு ஓடி போக முடியுமா? இனி முடியுமா? என் உள்ள காணும் என்ன தெரியுமா? தெரியுமா? உன்னை விட்டு ஓடி போக முடியுமா? நீ முடியுமா? இருவரல்ல ஒருவரல்ல தெரியுமா? தெரியுமா? உன்னை விட்டு ஓடி போக முடியுமா? இனி முடியுமா? என் உள்ள காணும் கனவு என்ன தெரியுமா? தெரியுமா? கண்ணுக்குள்ளே முகத்தே கலைகள் சொன்ன பின்னே எண்ணத்திலே இருந்து அதில் இடம் பிடித்த பின்னே என் தனத்தை தன்னை சம்மதித்த பின்னே நன்மையை அறிந்து கொண்ட பின்னே உன்னை விட்டு ஓடி போக முடியுமா? நீ முடியுமா? இருவரல்ல ஒருவரல்ல தெரியுமா? அண்ணன் கூட நடிந்து வந்து அண்ணன் போல நடந்து வந்து என் அருக வந்து நாடத்தோடு கொடிந்து தன்னைக்கு மட்டும் நீ இருக்க மஞ்சள் நீர் எடுத்துள்ளது கலந்து முடிக்கும் என்பதால் தெரியுமோ? உன்னை விட்டு ஓடி போக முடியுமா? ஏமா முடியுமா? அண்ணா அண்ணா ஆளுக்கு ஒரு பக்கம் பிடிக்கிறீங்க. நாங்க 4 பேரும் அனாதே அடிச்சு கிடக்க, எங்களுக்கு ஒரு ஆள் கிடைக்கல. அண்ணா அண்ணா வேடுவர் எதை தெரிய வந்ததா சொன்னாரு? மானை தெரிய வந்ததா சொன்னார்ல, நம்ம எதுக்கு தேடி வந்ததா சொன்னாரு? மான் தேடி வந்தார். ஆனா மானை தேடி வரலையா, உன்னை தேடிதான் வந்தாரா? என்ன எதுக்கு அந்த ஆள் தேடுறாரு? உன்னை தேடி வரலனா மான் உன்னை மட்டும் தேடி வந்தாரா? மான் உன்னை மட்டும். மான் ஒண்ணா? என்ன சொன்னீங்க அதுக்கு? மான் வரலீன்னு என்ன சொல்லிட்டே இருக்க? சொல்லியாம ஐயா. ஏன் உடம்பு சரி? செவந்து இருக்கிறவன் சொல்லி செய்வேன். ஆரியல் அண்ணா சாமியை கும்பிடுவோமா? அந்தவர் யார் என்று தெரியவில்லை. ஏதோ ஒரு குறை இருக்கிறது. எந்த குறை இருந்தாலும் அந்த கந்தன குறை இருக்கக்கூடாது. இருந்தாலும் நம்மளை எல்லாம் காக்கின்ற அந்த கண்ண பிராணை அழைத்தோம்னா தானாகவே முருகன் வந்துடுவார். எப்படி தெரியுமா? கண்ணா வருவாயா மன்னன் வரும் பாதை மங்கை பாடாய் மாலை சோலை நதியோரம் நடந்த கண்ணா வருவாயா நீதான் மன்னன் வரும் பாதை மங்கை நீலவானும் நிலவும் நீரும் நீன காண்கிறேன் உள்ளும் போடும் உறங்கும் போடும் உள்முகம் பார்க்கிறேன் கண்கள் வந்தனே விடாது காய்ந்து போகும் பார்க்கடல் உன்னை எங்க ஆடை போலே ஏற்றுக்கொள்ளும் என்னுடன் பஞ்சனையிட்டு மெல்லிய சிற்றடை மல்லிகை பஞ்சனையிட்டு மெல்லிய சிற்றடை மன்மகன் மந்திரம் சொல்லை வந்தன சொந்த
நின்றாங்கே உடை இசைத்து கைத்தளம் நாள் பட்ட கனவு கண்டே கைத்தளம் நாள் பட்ட கனவு கண்டே அந்த கனவுகளோடவாக உறவுதான் படம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு நாள் உன்னை மணப்பதற்கு உன்னை மணப்பதற்கு உன்னை மணப்பதற்கு வள்ளி உன்னுடைய பக்தியை சுதிக்கவே சற்று உன்னோட நான் விளையாடினேன். அடியர் இரண்டு வரம் கேட்கலாமா? என்ன வரம்? இப்போது மக்கள் எல்லாம் தெய்வியானி வள்ளி என்று அழைக்கிறார்கள். ஆனால் இன்று முதல் மக்கள் எல்லோரும் வள்ளி தெய்வானை என்று அழைக்க வேண்டும். எனக்கே முதலிடம் கிடைக்க வேண்டும். உனக்கே முதலிடத்தில் அப்படி ஆகட்டும். நாடு செழிக்க வேண்டி நல்ல மழை பொழிய வேணும். நாடு செழிக்க வேண்டி நல்ல மழை பொழிய வேணும். ஊரு செழிக்க வேணும். தங்கமே உலக வாழ வேணும். பால்பானம் பொங்க வேணும். பட்டி பெருக வேணும். பால்பான பொங்க வேணும். பெருக வேணும். தங்கமே உலக வாழ வேணும். சுபமுடனே சிவமங்கலம் 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 அற்புதமான முறையிலே விஜய் நாடகத்தை நடத்தி முடித்த கேள பருங்கரை வாழ் இளைஞர் நற்பணி மன்றத்திற்கும் கிராம பொதுமக்களுக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் அற்புதமான முறையில் இங்க பக்க மேளங்களை சேர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்பு பக்க வாத்திய கலைஞர்களுக்கும் எங்களை எல்லாம் அழைத்து வந்து அற்புதமான முறைகளே முன்னோர்கள் காட்டிய வழியில் சென்று கொண்டிருக்கக்கூடிய சுதாகர் செய்யாமங்கலத்தை சார்ந்த அன்பு அப்பா KR ராமதாஸ் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றினை தெரிவித்து விடுகிறோம். நன்றி, வணக்கம்.